வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மேஷ லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன். செப்டம்பர் 1லிருந்து 30 வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்ப்போம். மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்காங்க. சனி 11ஆம் இடத்துல வக்கரத்துல இருக்காங்க. இந்த லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் நடுவுல 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. மற்ற மாத கோள்கள் நடந்துட்டு இருக்கும். சூரியன் நமக்கு சிம்ம ராசியில இருக்காரு. அப்ப நமக்கு சூரியன் தன்னுடைய வீட்டுல இருக்காருன்னு இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் அங்க வேலை செய்யும். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரமும் வேலை செய்யும். அதாவது 13 நாட்கள், முதல்ல 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மாதிரி சூரியன் வேலை செய்வார். அதுக்கப்புறம் சூரியன் சொந்த நட்சத்திரத்திலேயே சூரியனாகவே இயங்குவார். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இயங்குவார். இதுதான் நட்சத்திர கோட்பாடு ரீதியா நம்ம பார்க்கறது. இந்த காலகட்டம் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. ப்ரொடக்ஷன் லைனு, ட்ரேடிங்கு, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, பணம் போட்டு பணம் பண்ணுறது அப்படின்றதுல இந்த மாதம் நமக்கு மைனஸில் இருக்கும். அதே நேரத்தில் முதல் 13 நாட்களில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருக்காது. கஸ்டமர் டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கும். ஓரளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கும். அதுலேயும் மூளை உழைப்பு தொழிலாக இருக்கவங்களுக்கு கன்சல்டிங், கமிஷன் வகை, புரோக்கரேஜு, கலைத்துறை, மீடியா, பப்ளிஷிங், இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இல்லை ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இந்த 13 நாட்களில் பாதிப்பு இல்லாமல் திருப்தியாக போய்கிட்டு இருக்கும். பணம் அப்படிங்கிறதுல, சேமிப்பு அப்படிங்கிறதுல பற்றாக்குறை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் சேமிப்பு பெருசாக வளராது. குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்து மைனஸாக இருந்தாலும் நமக்கு உறவுகள் சார்ந்து நல்லா இருக்கும். பின் சகோதர வழி, ஒரு கம்யூனிகேஷன், இடம் விட்டு இடம் போகிறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கும் சாதகமாக இருக்குது. படிப்பு, கல்வி அறிவு, குழந்தைகளுடைய கல்வி, குழந்தை பிறப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது நிச்சயம் பண்ணுறது, உறுதி பண்ணுறது, விருப்பப்பட்ட ஒரு காரியங்களை பாசம் நேசத்தோடு நிறைவேற்றிக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மையாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் நன்மையாக இருக்குது. வேலையில் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதனால் என்னென்னா மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வேலை இல்லை, அல்லது வேலையிலிருந்து ரிலீஃப் ஆகி போகிறாங்க இல்லையா, வேறு வேலை தேடுறன்ட்டு, அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க அடுத்த வேலையை கொண்டான உத்தரவாதத்தை அவங்க ஜனனஜாதத்தை பார்த்து அதை ரெடி பண்ணிட்டு போகணும். கடன் தீர்ப்பதற்கான காலமாக இருக்குது. கடன் இருக்கிறத செட்டில் ஆகும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி உடல் உபாதைகள் தீர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் பைசலாகிறதுக்கும் வழக்குகள் முடிவு போகிறதுக்கும் நன்மைகள் இருக்குது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு பலமாக இருக்குது. பூர்வீகம் சார்ந்தது, தந்தை வர்க்கம் சார்ந்தது, வெளிநாடு கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி மற்றும் பிற நபரோடு புதிதாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். மனசுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறது, உறவுகள் ரீதியாக உள்ள காரியங்கள் எல்லாம் சாதகமாக நிறைவேறும்.
அது மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இவற்றுகளெல்லாம் சுபகாரியங்கள்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரி மூலதனம் போடுவதற்கும் அவ்வளவு ரொம்ப வேகமாக செயல்படாது. அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஹெல்த்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தைகள் உறவு, குதூகலம், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சுய நட்சத்திரத்திலே போறாரு, உத்திர நட்சத்திரத்திலே போறாரு. அந்த காலகட்டம் நமக்கு கன்னி ராசியிலையும் சூரியன் பயணிப்பாரு. அந்த காலகட்டத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் டெவலப் ஆகும். ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறது, சொந்த கம்பெனியை நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையும். அதுக்கப்புறம் 26ஆம் தேதியிலிருந்து 4 நாள் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 4 நாட்களில் சந்திரனுடைய ஆதிக்கம். ஒரு வீடு, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட புதிய திட்டங்கள் செயல்படுத்துறது, சொந்த பந்தம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லது நடக்கும். அதனால் இந்த பொதுவாகவே 13 நாள் மட்டும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும் ஒழிய 13ஆம் தேதிக்கு மேலே எல்லாருக்குமே எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் பணவரவு, உத்தியோக பலம், சொந்த தொழிலில் அமைப்பு, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு அதிகார அமைப்பு, அதிகார பலத்தை கொடுக்கறது, புகழை கொடுக்கறது, இதெல்லாம் சாதகமாக இருக்கு. அதனால் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி சனியும் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் சிலதெல்லாம் தாமதமாயிட்டு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுத்துட்டு இருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருப்பாரு பிரயாணத்தின் மூலம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சில ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறத குறிக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் என்பது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 13 நாட்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க்குகள் அமைப்புகளில் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பண வரவுகள் நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் தீர்ந்துடும். நமக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் 13 to 26 அந்த 13 நாட்கள் நமக்கு அதிகார பலம், அரசியலில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், அரசு வழி ஆதாயம், அரசு பணி, மருத்துவத்துறை, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் இருக்கும், அரசியல் செல்வாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற 4 நாளில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், பண புழக்கம், வரவு, பொருள் வரவு நன்றாக இருக்கும். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை நிறைவு செய்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.